இசை பற்றி கட்டார் நாட்டின் ஹமத் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தீன் முஹம்மத் வழங்கிய நேர்காணலின் 2ஆம் பாகத்தை உங்களுக்கு வழங்குகின்றோம். உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம். இப்போ சூஃபியாக்கள்கிட்ட ஒரு தத்துவம் இருக்குது. என்னென்னு சொன்னோன்னா, குல்லுமா ஷகுலுக்கு அனில்லாஹி ஃபஹு ஹராம். எது எது எல்லாம் ஒன்று அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து பராக்காக்குதோ அதெல்லாம் ஹராமான விஷயங்கள். அவங்கள அப்படித்தான் எடுக்கிறாங்க. எப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் எந்த நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய நினைவுடன் வாழ வேண்டியவன். தின்னக்குள்ள, குடிக்கக்குள்ள, பயணம் போகக்குள்ள, கூட்டாளிமாரோடு இருக்கக்குள்ள, எந்த சந்தர்ப்பத்திலையும். அப்போ எல்லாத்திலையும் அல்லாஹ்வை காண்ற ஒரு அமைப்பில் வாழ வேண்டியவன் தான் ஒரு முஸ்லீம். அதனால் அவர் அந்த நிலையிலிருந்து இவனை பராக்காக்கக்கூடியதாக இதெல்லாம் எது அமையுதோ அதெல்லாம் ஹராம். அந்த வகையில் அவங்க என்ன செய்வாங்க, மியூசிக்கை பார்ப்பாங்க. அப்போ மியூசிக்கை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்கள்னு சொன்னால் அது சரியான முறையில் பயன்படுத்த வேணும். அது உங்களுக்கு அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி ஒரு ஜாதி என்ன விளையாட்டுகளும் ஒரு அதுகளும் இதுகளும் என்று சொல்லி உங்களை ஆக்குது என்று சொன்னால், இப்போ சிலாக்கள் இருக்கிறாங்கள் தானே. அடுத்த சில இப்போ வகையான இப்போ போகிற வெஸ்டர்ன் மியூசிக்களை நான் பார்க்கும்பொழுது கச்சேரிகளை அது கிட்ட மனிதன் ஒழுக்கத்துக்கு கூட அது ஒத்து வராத சாமானங்கள் அப்படியானதாக இருக்குது. இந்த இப்போ நான் பாப் மியூசிக்களையும் அந்த இதுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒரு நாளும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால்தான் இஸ்லாமிய இந்த சூஃபிகள் மசலன் ஒரு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் இயற்கையை பதப்படுத்த வந்த விஷயம். எல்லா விஷயத்திலையும் ஒரு மிதமான ஒரு போக்கை உறுத்தி அந்த வழிகாட்டலை செஞ்ச மதம். இப்போ அதனால் இப்போ எவ்வளவு தூரம் இந்த இசையை பயன்படுத்தலாம் என்று பாவிச்சு தான் காஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அஜ்மீர் காஜா. இப்போ இவர் யார், நம்மளோட ஏஆர் ரஹ்மான் படிக்கிறாரே காஜா, எந்த காஜா என்ற பாட்டு, அந்த பாட்டுக்குரிய கதாநாயகன் காஜா மொயினுத்தீன் சிஷ்டி. அவங்கள் பக்தாதிலிருந்து, அவர் பேர்ஷியன் ஒரிஜினலி. எத்தனாம் நூற்றாண்டுக்குரியவர்? இது நான் நினைக்கிறது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள் நினைக்கிறேன். அந்த டைமில் அவங்க இங்கே வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வந்தவங்கள். எங்கே வந்த? இந்தியாவுக்கு. அவங்க பார்த்தோன்னா இந்திய மதத்தையும் இந்திய மக்களையும் சைக்காலஜியை விளங்கி இசையினால் இவங்கள் நல்லா கவரப்படுறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்து மதத்தில் இசைக்கு இருக்கிற முக்கியம். இப்போ சிவனுக்கு நடராஜான்ற ஒரு பேரும் இருக்குது இல்லவா? அப்போ இவர் இந்த கவ்வாலி என்று நாம் இப்போ சொல்கிற இசை வடிவம், அதில் லேட்டஸ்ட்டு வேர்ஷன் தான், அதில் மேனிஃபெஸ்டேஷன் தான் நுஸ்ரத் ஃபத் அலி கான் ஆக்கள். அதுகளில் அந்த இசைகளை பாவிச்சாங்கள் அவங்க. அதனால் உடனே எல்லா லட்சக்கணக்கான மக்கள் அவர கையில் இஸ்லாத்தை தழுவிறாங்க. சில எஸ்டிமேஷன் சொல்லுது 15 லட்சம் பேர் இந்தியாவில் இஸ்லாம் ஆனாங்கள் என்று அவரால் மட்டும், அவரோட பிரச்சாரத்தால். இசை வடிவில் இஸ்லாமிய பிரச்சாரம், இசை வடிவில் இசையை பயன்படுத்தி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறது. விளையாச்சோ அப்போ என்ன நாகூர் இப்போ இன்றைய காலத்தில் பாட்டுகள் போன்ற மாதிரி இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த கவ்வாலி ஊடாக என்ன செய்ய இது செஞ்சாங்க, அதை பயன்படுத்தினாங்க. அது இன்றைக்கும் ஒரு கவ்வாலி ஒரு முக்கியமான ஒரு இசை வடிவமாகவும் சூஃபிகளுக்குள்ள ஸ்பெஷலி சிஷ்டியா தரிகாவை சேர்ந்தவர்கள். என்ற சிஷ்டியா தரிகா வந்து காஜா மொயினுத்தீன் சிஷ்டி அவங்களால் உருவாக்கப்பட்டது. காஜா மொயினுத்தீனுக்காகத்தான் அவரால் தான் அந்த அவரை தழுவித்தான் அந்த தரிகா வருகிறது, அவரால் உருவாக்கப்பட்ட தரிகா. அப்போ அது உலகத்தில் உள்ள முக்கியமான சூஃபி தரிகாக்களில் உண்டு. அது இந்திய சப்கான்டினென்ட்டில் மிச்சம் பாப்புலராக இருக்குது. அப்போ அவங்களோட திக்ருகள் மஜ்லிஸ்களில் நீங்கள் போனீங்கன்னால் அந்த கவ்வாலி அதுகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கருவியும் பாவிப்பாங்களே, இசை கருவி அதுவும் இருக்குது, பலதும் இருக்குது.
அப்போ அதே மாதிரி தான் ரிஃபாயி தரிக்காக்காராக்களும் கூட பல இடங்கள்லையும் அவங்கள இதுகளை பாவிப்பாங்க. அது மிச்சம் நல்லா இருக்கும். அதில் ரபான் கூடுதலாக பாவிப்பாங்க. ரபான் கூடுதலாக பாவிப்பாங்க. எப்படியோ அந்த இசைக்கு ஒரு மனுஷன் உணர்வில், ஒரு மனுஷன் உள்ளத்தில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்த இயலும் என்றதை மிகவும் அழகாக புரிந்திருந்த ஒரு குழுவினர் தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த சூஃபிகள். அதனால தான் அவங்கள் கடும் இசையை ரசிக்கிறவர்களாகவும் இசையை பாவிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். மௌலானா ரூமி இன்றைக்கு உலகம் புகழ்பெற்ற, உலகமே அவரோட கவிதைகளை வாசிக்கிற மாபெரும் கவிஞர். கிட்டத்தட்ட அவரோட கவிதைகள கணக்க கவிதைகளை கொப்பி அடித்து புதிய நவீன கவிதைகளாக வந்திருக்குது. அவரும் என்ன அந்த இதை என்ன புல்லாங்குழலை அவங்க பாவிச்சாங்க. புல்லாங்குழல்ன்றது நீங்கள் சில நேரம் இந்த இதுக்கு நம்ம மௌலானா ரூமி அடங்கப்பட்டிருக்கிற கோனியான்ற ஊருக்கு போனீங்கன்னா அவர் ஒரிஜினலி ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர். அவர் துருக்கி இல்லை, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அவர் அப்படி போய் அப்படி கோனியாவுக்கு போய் சேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய ஒரு அறிவாளி. அதாவது அண்டைய காலத்தில், அவருடைய காலத்தில் பெரிய ஒரு உலகம் போற்றும் அறிஞராக இருந்தவர். ஆனால் ஒரு திடீரெண்டாப்பில் அவர் ஒரு ஆளை மீட் பண்ண ஷம்ஸ் தப்ரீஸி, ஷம்சுத்தீன் தப்ரீஸியை மீட் பண்ணினத்தால் ஒரு ஷேக் ஒருத்தர் நம்மளோட பழைய காலத்தில் இதுவரை பவனி ஆலிமண்டு சொல்லி ஒரு ஆள் போய் வந்து தெரிஞ்சார் கண்டிருப்பீங்களா? இல்லை. அப்படி போல் ஒரு மஸ்தான், ஒரு சூஃபி மஸ்தான். அவரோட கதைகளை கேட்டுடனே அவர் பார்த்தா நாம் இந்த படித்த புத்தகங்கள் நாம் படித்த இந்த அறிவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது போல விளங்குது. இந்த மனுஷரை சொல்கிற, இந்த மஸ்தான் சொல்கிற இதை பார்த்தா. எனவே இந்த மஸ்தான்ற இருக்கிற அறிவிலையும் அந்த மஸ்தான் இன்னைக்கு வாழ்கிற அந்த உலகத்திலேயும் ஆசை கொண்டு அவர் அவர் படிப்பித்தலை எல்லாம் விட்டு போட்டு அந்த மெய்ஞானத்தோட நெருங்கி ஓடிட்டார். இவருக்கு பின்னால் சொல்லப்படுகிறது ஷம்சுத்தீன் தப்ரீஸி மௌலானா ரூமியோட குரு அவர் கொல்லப்பட்டவர் என்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அவரை கொண்டவர்கள் மௌலானா ரூமியிட மாணவர்கள் அடிச்சு எங்களோட உஸ்தாத், எங்களோட பிரிவியத்துக்கு ஒரு விருப்பத்துக்குரிய உஸ்தாதை இவன் களத்தை பெய்தான் என்று சொல்லி மாணவர்கள் தான் அவரை கொண்ட வேண்டும் ஒரு குறிப்பு இருக்குது. எப்படி அது எப்படி இருந்தாலும் அந்த மௌலானா ரூமி இன்றைக்கு உலக புகழ் பெற்ற அன்றிலிருந்து இன்று வரை அன்றும் கூட மௌலானா ரூமியுடைய மஸ்னவிய ஒரு பெர்ஷியனில் எழுதப்பட்ட குர்ஆன் என்று கூட அவர்கள் கருதினாங்கள். அப்போ அதன் மூலம் அவங்கள் அந்த மனிதனையும் அல்லாவையும் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள தொடர்பையும் பற்றி மனிதன் எப்படி அந்த பிரிவை அல்லாவிலேருந்து தான் பிரிஞ்சிருக்கிறத தூரமாக இருக்கிறத அந்த நிலையை அவங்களே படித்து காட்டி எப்படி மனுஷனுடைய ஆத்மா அந்த சகல கெட்ட விஷயங்களிலிருந்தும் சுத்தப்படுத்தப்படுகின்ற பொழுது எப்பயும் அல்லாஹ்கிட்ட உடனே போய் சேர வேணும் என்று ஒரே நினைக்கிறத பற்றியும் அவங்க அழகாக பாடிக்கிறாங்க. அது இன்றைக்கு இஸ்லாம் மேற்கத்திய நாடுகளில் வளர்கிறதுக்கும் பரப்புப்படுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக பயன்படுத்தப்படுது மௌலானா ரூமியுடைய கவிதைகள். இப்போ நாம் திரும்பி இசைக்கு வந்தோம் என்று சொன்னால் இசையை அந்த சூஃபிகள் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணினாங்க. அது ஒரு கருவி, அது ஒரு மக்களுடைய உணர்வை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்களுடைய உள நோய்களை கூட, ஏன் ஃபிசிக்கல் நோய்களை கூட, உடல் உயிர் நோய்களை குணப்படுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான சாதனம் என்ற அவங்க நினைச்சு அவங்கள அதை பயன்படுத்தினாங்க. அதுக்கு அன்றைய கால அறிஞர்கள், ஃபிலோசபர்கள், சயின்டிஸ்டுகள வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் சான்றுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதனால தான் அண்டைய இப்போ நமக்கு தெரிஞ்ச பழைய கல்வி திட்டங்கள், முன்வைக்கப்பட்ட கல்வி திட்டங்களில் ஒன்று பிளாட்டோட கல்வி திட்டம். ஒரு பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்குறோன்ற அதில் அவங்கள கரிக்குலத்தில் அவங்கள அறிமுகம் செய்த கரிக்குலத்தில் மியூசிக் ஒரு அத்தியாவசியமான பாடம். அல் ஃபாராபி நம்மளோட முஸ்லீம் ஃபிலோசபர், முதல் முஸ்லீம் ஃபிலோசபர்,
அல்லது குறைஞ்சது 2வது முஸ்லீம் ஃபிலோசபர்னு சொல்லலாம் அல் கிந்திக்கு பிறகு. அல் ஃபாராபி அவர் ஒரிஜினலி அவர் துருக்கி, பழைய துருக்கியில் உள்ளவர். மேலும் அவர் சென்ட்ரல் ஏஷியாவோட ஒரு ஃபிலோசபராக இருப்பார். அவங்களும் கூட இசையை அவங்க கொடுத்த கரிக்குலமில் எஜுகேஷனுக்கு இசைக்கு கடும் முதல் முக்கியத்துவம் அளித்துள்ளார். ஏன்னா சூஃபியா அவர் ஒரு ஃபிலோசபர், சூஃபி இல்லை. ஓகே. ஆனால் சூஃபிக்கு எதிர்ப்பானவரும் இல்லை. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் சூஃபியாட்ட அன்னரம் கேட்குறது பெரிய ஒரு தேவையில்லாத அனாவசியமான கேள்வி மாதிரி. என்னென்னு சொன்னோன்னா எல்லோரும் எப்பயும் சூஃபியாகத்தான் இருந்திக்கிறாங்க. சூஃபி இல்லாதவன் சரியாக சிந்திக்க மாட்டான். இந்த சூஃபிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ என்னென்னா, இந்த சூஃபிங்கிற கான்செப்ட் அநேகமாக இந்த இஸ்லாமிய இயக்கவாதத்துக்குள்ள சூஃபிகளை வந்துக்கிட்டு அவர்கள் இந்த ஜியாரத் கபூர் வணங்கிகள் என்று சொல்லி ஒரு ஒற்றை வார்த்தையில் வந்துக்கிட்டு அவங்கள இந்த மற்ற இயக்கவாதத்தில் உள்ளவங்க தூக்கி வீசிடுவாங்க. அப்போ அப்படி வீசக்குள்ள வந்துக்கிட்டு சூஃபிகள் சம்பந்தமாக அவங்க இசைக்கு கொடுக்குற அந்த அவங்கள இசையை அனுசரித்து போகிற அந்த விஷயமும் தூக்கி வீசப்பட்டுரும். இந்த சூஃபிங்கிற கான்செப்ட் வந்துட்டு அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். இன்றைய நீங்கள் சொன்ன விஷயம் முஸ்லீம் உலகத்தில் பொதுவாக இருக்குது. அதாவது சூஃபிசம் பண்ணால் கொஞ்சம் பேய்கள் கூடிக்கிட்டு என்னவோ செய்கிறானவள் அவனால் நீங்கள் சொன்ன மாதிரி தினமாக சொன்னா அந்த கபூர் வணங்கிகள் அந்த கதைகளை கேட்கும் பொழுது இந்த சூஃபிசத்தை விமர்சிக்கிறவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை என்றது விளங்குது. நாம் ஒரு விஷயத்தை முதல் தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்ன உடனே நாம் சூஃபிகளை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னோன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பத்துக்காச்சாலும் அங்கே 2 இருக்குது. யதார்த்தத்தில் சூஃபிசம்ன்றது என்ன, ப்ராக்டிக்கலி எப்படி இருக்கின்றது. இப்போ நாம் அரசியல் யதார்த்தத்தில் என்னென்று பார்ப்போம், மறு அரசியலில் ப்ராக்டிக்கல் எப்படி போகுதுன்றதை பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். எல்லாத்துலேயும் அது இருக்குது. இப்போ நாம் ஒரு புலையான ஒரு வெளிப்பாடு ஒன்று நமக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே அதுக்காக சும்மா அப்படி பிடிச்சி சூவிகள் எல்லாம் பேய்கள்னு சொல்லல. இப்போ நம்மகிட்ட மடையர்கள் மாதிரி கிடைக்கிற உலமாக்கள்ன்ற போர்வையில் ஆயிரக்கணக்கான ஆக்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நாம் உலமாக்கள்னு சொன்னால் பேய்கள்னு சொல்லலாது. எத்தனை வைத்தியவர்கள் புலவுறாக்கள் இருக்காங்க, வேத்துக்குள்ளே ஊசையும் பஞ்சையும் வச்சு தைக்கிறாக்கள் இருக்காங்க. இந்த பேய்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாது. ஒருத்தன் 2 பேர் புல செய்கிறாங்க. அது மாதிரி சில சூஃபிகள் புலையான இதுகளில் இருக்கலாம். ஆனால் அந்த ஓல்டுக்கதை கூட்டு மொத்தமாக எல்லாம் பேர்கள்னு சொல்லி சூஃபிசம் நம்ம பேர்கள்னு சொல்லி சொல்கிற அந்த வாதம் அது மடத்தனமான வாதம். அறிவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் பேசிக்கலி ஃபஸ்ட். 2வது இந்த சூஃபிச எதிர்ப்பு வாதம் முஸ்லீம் சமுதாயத்தில் அண்மை காலமாக வந்தது. அதாவது சவுதி அரேபியாவில் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்ததே தவிர அதுக்கு முந்தி இருக்கலை. அதுக்கு முந்தி 1-2 அறிஞர்கள் இங்கேயும் அங்கேயும் சில நேரங்களில் சூஃபிசத்துக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. அவங்கள சமுதாயமே ஏற்றுக்கொள்ளலை. இப்போ சூஃபிசத்தை எதிர்த்து இருந்த சில ஆக்களை உண்மையிலேயே சூஃபிசத்தை எதிர்த்தாக்கிறன்னு ஒருத்தரையும் நாம் காண்றது கஷ்டம். நவீன காலத்துக்கு முன்பு சில தனிப்பட்ட சூஃபிகள கருத்துக்களை எதிர்த்திருப்பாங்க. அது ஓகே. இப்போ நான் ஒன்றை சொல்லுவேன், என்ற கருத்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அதை விமர்சிக்கலாம். ஆனால் சூஃபிசத்தை இப்போ பெரும்பாலும் இப்போ இன்றைய இஸ்லாமியவாதிகள் அவங்க இப்னு தைமியாவை பின்பற்றாக்கள் என்று சொல்கிறவங்க. ஆனால் அவர் வஹாபிகள் அவரை பெரிய ஒரு ஆளாக கருதுகிறாங்க. அவருக்கு சில அந்த அவருக்கு முந்தின 800 வருஷத்திலேயும் உள்ள இஸ்லாமிய அறிவியல் பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் முரண்பட்டவராக சில விஷயங்கள் இதஞ்சத்தை சுட்டி அவரை தூக்கி வீசிட்டாங்க. அவங்களோட காலத்தில் இருந்தவர்கள். அவர் பெரிய அறிஞராக இருக்கிறது சமூகத்தில் ஒப்புக்கொள்வது 2வது விஷயம். அது அவரோட கருத்து எப்படி போனாலும். ஆனால் அவர் கூட சூஃபிசத்தை எதுக்கல்ல, சூஃபித்துவத்தை எதுக்கல்ல. தனிப்பட்ட முறையில் ஒரு சூஃபியோட 2 சூஃபியோட 3 சூஃபியோட அவருக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அது மாதிரி தான் அவருடைய மாணவர்கள் கூட அவங்கள் ஷாஃபி மதுஹபலை பின்பற்றி சூஃபித்துவத்தை ஆதரித்து இப்னுல் கையும் போன்றவர்கள் சூஃபித்துவத்தில் புத்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க. அழகான புத்தகங்கள். சூஃபிகளும் கூட எழுதாத புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க.
அப்போ சூஃபி எதிர்ப்பு வாதம் வந்தது இங்கே அண்மை காலத்தில் என்னென்னு சொன்னால் வெள்ளக்காரர்கள் வந்து அழிஞ்ச நான் கான்ஸ்பிரசி தியரியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்னென்னு சொன்னோன்னா அங்கே முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் ஒற்றுமையை இல்லாத ஆக்கிறதுக்குமாக பல முயற்சிகளில் ஒன்று தான் இந்த சூஃபி எதிர்ப்பு வாதத்தை முன் வச்ச வஹாபிசத்தை உருவாக்கினது. வஹாபிசம்ன்றது பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட். ஏன்னா அவங்கள் மூலம் இந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட்னா இஸ்லாத்தில் ஃபெரால செல்றதுக்கு என்ன யாரும் ஒன்று வேணும் ஒரு சப்ஜெக்ட். ஓகே, நீ சூஃபி கேஸ், அவங்களுக்கு சூஃபி கேஸ் இருந்தும் ஷியாக்காரனு கேஸ் இருந்தால் அவங்களோட இஸ்லாம் அது ரெண்டு பேசினா நீங்கள் கலாச்சி ஒர்க்கம் போயிடுவீங்க. சூஃபிங்கிற இசம் எப்போ தோன்றுச்சு, அதனை தோற்றுவிப்பாளர் பாரன். அப்போ உண்மையிலே சொல்ல போனால் சூஃபிசம் வந்து எப்போ இஸ்லாம் ஆரம்பிச்சிச்சோ அண்டு, அதாவது ஹஜ்ஜத்துல் வதா அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி காலத்தில் இஸ்லாத்தை சமரைஸ் பண்ணி ஆக்களுக்கு கொடுக்குறதுக்கு என்று சொல்லி அந்த நோக்கத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க ஒரு நாள் சபைக்கு. ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆள் வேற ஒரு ஆள் வாரார், நாங்கள் சபையில் இருந்துக்கிட்டு இருக்கோம், அழகான வெள்ளை உடுப்பு, கடும் கருத்த முடி, எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது அவர். ஏன்னா அவர் எங்களோட ஊர் ஆள் இல்லை. அப்போ நம்மளோட ஊர் ஆள் இல்லைன்னு சொன்னால் அவர் வெளியே இருந்து வரார். அவர் பயணம் வந்த மாதிரியும் அவரோட உடுப்புலேயும் அவரோட கோலத்திலையும் விளங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அப்போ ஆர்ரா இவரன்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் அப்படியே வந்து ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு காலை மடித்து இருந்து அவர் தொடையை வச்சு கையில் கையை பிடிச்சி அவர் கேட்டார், சொல்லுங்க இஸ்லாமண்டா என்ன என்று. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ பதில் சொன்னோன்னா அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன பதில் சரி என்று சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறார், எங்களுக்கு கடும் புதிரமாக இருந்துச்சு. இந்த வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து தெரியாத ஆள் மாதிரி கேள்வியை கேட்க பதிலை சொன்னது பிறகு நீங்கள் சொன்ன பதில் சரி என்று சொல்கிறான். எப்படிடா இது ரெண்டு யோசித்தோம். அவர் திரும்பி ஈமானண்டா என்னென்று கேட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை சொன்னாங்க, நீங்கள் சொன்னது சரி என்று சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு இஹ்சான் என்று சொன்னால் என்னென்று கேட்டு நான் முதல்ல அந்த வேர்டை உங்களுக்கு சொன்னேன். இஹ்சான் என்றது ஒன்றை நல்லதாக செய்கிறது. அப்போ கேட்டோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்சான் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வணங்குறது. அது ஏழு சொன்னால் குறைஞ்சது அவன் ஒன்றை பார்த்துட்டான்ற அந்த இதில் நிலைப்பாட்டில் இருக்கிறது வணங்குறது. சரி, அப்போ அதுக்கு பிறகு கியாமத்து நாளை பற்றி கேட்டு அப்போ இவர் சொன்னார், ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு தெரியும் அதில் விடை என்று சொல்லி. அப்போ அந்த வந்தவர் சொன்னார், அப்போ அதில் அடையாளங்களை பற்றி சொல்லுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செருப்பில்லாமல் உடுப்பு இல்லாமல் இருந்த பிச்சைக்காரர்கள், ஸ்கை கிரேப்பர்ஸ் இருக்குது, உயர்ந்த மாடி வீடுகள் கட்டி கொண்டு விளையஞ்சோ ஆடு மாடு மேய்ச்சி திரிஞ்சவர்கள் பாலைவனங்களில் இப்படி உயர்ந்த மாடுகளை கட்டி கொண்டு ஆய்ஞ்சி இப்படி இருப்பானுகள் விளையஞ்சோ இப்படியான பல அடையாளங்களை சொன்ன உடனே முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், அப்போ சரி அப்போ போய்த்தார். போன உடனே நாயம் சொல்கிறாங்களும் கொஞ்சம் இதாக இருந்தோம், ஆச்சரியத்தில் ஆடுறா இவர் என்று சொல்லி. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டார்கள், உமர் உனக்கு தெரியுமா என்ன வந்து போன ஆறுன்னு சொல்லி. தெரியாத நாயகமே, அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னோம். இப்போ அவங்க சொன்னாங்க, இவர் தான் ஜிப்ரீல், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படித்து கொடுக்குறதுக்காக வந்து போயிருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இது வந்து ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி காலத்தில் நடந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த இஸ்லாத்தை சுருக்கி கொடுத்துருக்கு இந்த இதில். அப்போ அதில் அங்கே சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த அதாவது இஸ்லாத்தில் 3 டைமென்ஷன்களை பற்றி சொல்கிறார். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஹ்சான்ன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்தார்? அல்லாஹ்வை நாம் காண்றோம் அப்படி மாதிரி வணங்கணும். அந்த நிலை அப்படி ஏலாட்டி தான் நீங்கள் அவனை உங்களை பார்த்துட்டியான் என்று சொல்லி போட்டு நீங்கள் வணங்கணும். அது அடுத்த ஸ்டேஜ்.
அப்போ இது வந்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அண்டு அல்லவா? அந்த இஹ்சானை ஒருத்தன் எப்படி அடையிற அந்த நிலைமையை ஒருத்தன் எப்படி அடைந்து கொள்றதுன்றது கேள்வியா இல்லையா? அப்போ அதுக்கு தானே இப்போ இஸ்லாமண்ட என்னென்று கேட்ட உடனே தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு வந்தால் அதுகளை விளங்கப்படுத்தணும். எப்படி தொழுகிற எப்படி நோம்பு பிடிக்கிற அதுக்குத்தான் ஒரு இல்ம் ஒன்று உருவாயிச்சு, இஸ்லாமிய சட்டக்கலை. அதில் அந்த அந்த கொஷனுக்கு விடை. அப்போ ஈமான்ண்டா அது தியோலஜி சம்மந்தப்பட்டது. அதுக்கு தான் தியோலஜின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் உருவாச்சு. அதோட அல்லாஹ் அவன் எப்படி போக்குவரத்து அதுகளோட சம்பந்தப்பட்ட அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்முல்லா அக்கீதா. அப்போ இதுக்கு இதையும் வழங்கப்படுத்து. அப்போ இஹ்சானை எப்படி நாம் அந்த நிலையை அடைகிற என்று கேட்டால் அந்த நிலையை எப்படி அடைகிற என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு உருவான அந்த அறிவு தான் தஸவ்வுஃப், சூஃபிசம். அப்போ சூஃபிசம் எப்போ உருவானன்ற பேரில் கேட்குறது பச்சை போல. சரியா விஷயத்தை தெரிஞ்சவனுக்கு இஸ்லாம் எப்போ பிறந்துச்சோ அண்டிலிருந்து சூஃபிசம்ன்றது என்ன செய்து இருக்குது. அதுக்கு சூஃபிசம் என்ற அந்த சொல்ல நாங்கள் பாவிக்கிறது போல. அது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக யாராவது அதுக்கு நான் அதனால் இப்போ சூஃபிசம் ஒரிஜினலி எசென்ஷியலி ப்ராக்டிஸாக அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை ட்ரெயின் பண்ணினாங்க. அப்படி சஹாபாக்களை அவங்கள காலத்தில் அவங்கள்ட்ட வந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ணினாங்க. எப்படி அதாவது ஒரு முஸ்லீம் எப்படி அந்த இபாதத்தை வச்சுக்கொள்ளணும், எப்படி அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அதில் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் எப்படி இருக்கணும், அதுகளை பற்றி சொல்கிறது தானே. அப்போ இப்போ ஃபிக்ஹ் மற்ற சயின்ஸுகள் மாதிரி சட்டக்கலையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உருவாகலை. சட்டத்தை இப்போ கேட்காங்க, இதுக்கு என்ன செய்யற ஒழுடுக்கிற எப்படின்னு கேட்காரு, ஒரு ஆள் பிரச்சனைக்கு தயமஞ்சர் எப்படின்னு கேட்காரு, பதில் சொல்லப்படுது, அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஆனால் இதுதான் சட்ட புத்தகம் புத்தகம் அங்கே எங்களுக்கு உருவாகலை. அது மாதிரி தான் தியோலஜி புத்தகம் இதுதான் உருவாகலை. அது மாதிரி தான் இந்த இந்த ஆத்மீக கலையும் ஒரு புத்தக வடிவிலேயோ ஒரு இதுலேயோ உருவாகலை. நீ ஆக்கள் ஒவ்வொருத்தரும் படித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரடியாக ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்த அந்த அந்த முன்மாதிரிகள் அதெல்லாம் அவங்களோட இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஒன்று நேரடியாக எடுத்தது, இல்லாட்டி அவருடைய மாணவர்கள் மூலம் எடுத்தது சஹாபாக்களோட. இப்போ 101வது நூற்றாண்டு கடைசி காலம் வரக்குள்ளேயே அந்த ஆக்கள் குழுக்களாக சேர்ந்து இப்போ ஒரு ஹசரத் இருந்தார் ஒரு படித்த மனுஷர், அவர் ஆக்களை சேர்த்து அவங்களுக்கு படித்து கொடுக்குற மாதிரி அப்படி அந்த செட்டப் உருவாக துவங்கிட்டு அதில் இந்த ஆத்மீகத்தோட மட்டுமல்ல அறிவு துறையோடையும் சேர்ந்து பிரச்சாரங்களை செய்கிறதுக்கென்று வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு தாபிஈ தான் ஹசன் அல் பஸரி என்று சொல்லி ஹசன் அல் பஸரி என்றவர். அவரை தான் சூஃபிகள் அவங்களுடைய ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் அவங்களெல்லாம் இப்போ சஹாபாக்கள் எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரியும் இல்லை. அதே நேரத்தில் பின்வந்த ஆக்களுக்கு அவங்க எல்லாரும் சோஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்கிட்ட நேரடியாக கேட்டாக்கள் தான். அப்போ அவங்கள எல்லாரையும் இவங்களை என்ன செய்கிறாங்க, இவங்களோட முன்னோடிகளாகத்தான் எடுக்கிறாங்க சூஃபிகள். அதனால தான் இப்போ 4ஆம் நூற்றாண்டில் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு 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 பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அதே நேரத்தில் அவர் சூஃபியும் கூட, ஒரு புத்தகம் எழுதுகிறார் 10 வால்யூமில். அதில் 10வது வால்யூமில் தான் அந்த எழுது மட்டுக்கும் அதுக்கு முன்னுக்கு இருந்த எல்லா சஹாபாக்கள்லேயும் வந்து அவங்கள அவ்வளோ பேரும் சூஃபிகளோட முன்னோடிகளாக அவர் அப்படியே எழுதிக்கிட்டு வந்து 10வது 9-10 வால்யூமுகளில் தான் இந்த தனிய சூஃபி என்று பேர் எடுக்கப்பட்ட காலம் வரை காலம் அதில் வந்தாக்களை பற்றி எழுதுகிறார். அப்போ அவங்க அப்படி இருந்து எல்லாரையும் அவங்களுடைய இதுகளை எடுத்தாலும் அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படி செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹசன் அல் பஸ்ரியோட லேசாக ஆரம்பித்து முளைஞ்சோ 2ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில், அதாவது 3ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 200 அந்த மட்டுக்கு, அது கொஞ்சம் முந்தி அது கொஞ்சம் பிந்தி, அந்த டைமில் அந்த சூஃபி என்ற பேரில் ஒரு 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 அமைப்பாக வெளிவந்தது. அது இப்போ 1250 வருஷத்துக்கு முந்தி. அப்போ அன்றிலிருந்து அந்த அந்த ட்ரெடிஷன் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு முஸ்லீம் என்றோன்னா அவரோட ஐடென்டிட்டி வந்து 3 விஷயங்கள் கலந்தது. ஒன்று அகீதா, ஷரியா, தஸவ்வுஃப். தஸவ்வுஃபை தான் சூஃபிசம் என்று சொல்கிறேன். நாம் சூஃபிசம் என்ற சொல்ல பாவிக்கக்கூடாது முறைக்கு இங்கிலீஷில். அதுதான் பாப்புலர் இப்போ, அதுக்காக நாம் சொல்கிறோம்.
விளைஞ்சோ. இந்த இஸ்ம்ஸ்கள் இஸ்லாத்தில் இல்லை, தசவுஃப் விளைஞ்சோ. அப்போ இந்த 3 உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம்.